வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, நீ வாழும் இக்காலத்தில் என்னுடைய கிருபையோடு மனிதர்களின் உதவியும் இருந்தால்தான் வாழ முடியும் என்று நினைக்கிறாய். ஆனால் மனிதர்களின் உதவி இந்த நாட்களில் பொய்த்து போகிறதை காணலாம். காரணம், மனிதன் சுயநலவாதிகளாக மாறியிருக்கிறான். இந்த நிலையில் இந்த உலகில் நிறைய ஆபத்துகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆபத்துகள், யுத்தங்கள் என்று எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலை. ஆனால் ஆபத்து காலத்தில் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள். உனக்கு நன்மை செய்யும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். உலகமே இடிந்து உன் தலைமேல் விழுவது போல் இருந்தாலும் நீ பயப்படாதே. நான் உன் நடுவில் இருந்து எந்த சேதமும் உன்னை அணுகாதபடி காத்துக்கொள்வேன். என்னை நம்பி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யுத்தத்தில் வெற்றி பெற்றனர். நான் உன்னை உயர்ந்த அடைக்கத்தில் வைத்து காப்பேன். தீங்கு நாளில் நான் உன்னை பாதுகாத்து என் செட்டைகளில் உன்னை மறைத்து ஏற்ற நேரம் வரும்பொழுது உன்னை உயர்த்துவேன். ஆகவே என் நேரத்துக்காக அமைதியோடு காத்திரு. நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆதார வசனம்: சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:11.